வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர புயல் மந்தா ஆந்திர கரையை நெருங்கும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரை சீற்றமாக காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. இப்போ சென்னைக்கு பெரிய அளவில் மழை பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கடல் சீற்றத்தை நிறைய பகுதிகளில் பார்க்க முடிகிறது. மெரினா கடற்கரை நிலை என்ன? மழை குறித்த அடுத்த கட்ட நிலவரம் என்ன? நிச்சயமா காயத்ரி, மொந்தா புயல் ஆந்திர கரையை கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் கரையை நோக்கி நெருங்கி வந்திருக்கக்கூடிய அந்த மொந்தா புயல் காரணமாக மெரினா கடற்கரை சீற்றமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 2 தினங்களாக சென்னையில் சாரல் மழை பெய்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த மழை குறைந்திருக்கிறது. ஆனால் கடலினுடைய சீற்றம் சற்று அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மழை குறைந்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் மெரினா கடற்கரையை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். மிக ஆர்வமாக இந்த பகுதியில் இந்த கடலினுடைய சீற்றத்தை கண்டு ரசித்து வருகிறார்கள். அதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. கடந்த 2 தினங்களாகவே இந்த வங்கக்கடலில் உருவாகிய இந்த மொந்தா புயல் காரணமாக சாரல் மழை கொட்டி தீர்த்தது. அலுவலகம் செல்ல முடியாதவர்களுக்கு ஒரு பெரிய சிரமம். பள்ளிக்கு செல்ல முடியாமல் இன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் கடந்த 2 தினங்களாகவே வெயில் இல்லாமல் தொடர்ந்து சாரல் மழை பெய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்தது. தற்பொழுது ஒரு மழை ஓய்ந்திருக்கிறது, விட்டிருக்கிறது என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மொந்தா புயல் ஆந்திர கடற்கரையை நோக்கி கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தொலைவிற்கு மிக நெருங்கி வந்துவிட்டது. இன்று இரவு கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். தீவிர புயலாக இருக்கக்கூடிய இந்த மொந்தா கரையை கடக்கும் போது புயலாக வலுவிழந்து கரையை கடக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த காற்றினுடைய வேகம் 100 கிலோமீட்டர்லிருந்து 110 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அந்த ஆந்திர கடற்கரை பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி 110 கிலோமீட்டர் கரையை நெருங்கும் போது, ஆனால் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் 50 கிலோமீட்டர்லிருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் காற்றினுடைய வேகம் இருக்கும், கடல் சீற்றமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது கள நிலவரம், மழை சற்று ஓய்ந்திருக்கிறது, கடல் சீற்றமாக இருக்கிறது. பொதுமக்கள் வெளியில் நடமாட தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த 2 தினங்களாகவே வீட்டுக்குள் முடங்கி இருந்தவர்கள் வெளியே வர தொடங்கிவிட்டார்கள். மழை படிப்படியாக குறைந்துவிடும். இன்று நள்ளிரவு புயல் கரையை கடக்கும் வரை இந்த மெரினா கடற்கரையினுடைய சீற்றம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி சடையாண்டி, தற்போதைய கள நிலவரங்களுக்காக.